ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மாட்டுப் பொங்கல் வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாட்டுப் பொங்கல் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஊர் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊர் காளியம்மன் கோவிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அங்கே போய் வந்து முந்தின நாளே சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மாட்டுப் பொங்கலுங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து பூரி தான் வந்து செஞ்சுருந்தோம். பூரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மாடு வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சுடுதண்ணி வந்து இறைச்சிட்டு வந்து கழுவிட்டு இருக்காங்க. கிளைமேட் வந்து இப்போல்லாம் வந்து சரியில்லாத மாதிரியே தான் இருக்குது. எப்போவுமே வெயில் அடிக்கிறது இல்லை. ஒரு 2 அண்டால கொண்டு வந்து அதை விளாவி அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து மாடு வந்து கழுவிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கறவை மாடு வந்து ஒரு மாடு தான் இருக்குங்க. இப்போ வந்து அந்த கறவை மாட்டுக்கு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள வந்து கண்ணுக்குட்டி விட்டுருக்கோம். அங்க போய் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வந்து குளிப்பாட்டி விடணும். மாட்டுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டாச்சுங்க. நம்ம மாடை பிடிச்சிட்டு போய் தரிசுக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிட்டு வந்து கழுவி விடணும். நல்லா மாடை தேய்ச்சி குளிச்சு விட்டதுக்கு அப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. மாடை தரிசுக்குள்ள விட்டதுக்கு அப்புறமா இப்போ கண்ணுக்குட்டி தான் வந்து அப்பா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. கண்ணுக்குட்டி வந்து கழுவி ஒவ்வொரு கண்ணுக்குட்டியா கொண்டு போய் தரிசுக்குள்ள விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எப்பவுமே வந்து ஆடு மாட்டுக்கெல்லாம் நல்லா வயிறு நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நாங்கள் ஆட்டெல்லாம் வந்து எதுவுமே குளிப்பாட்டலைங்க. ஆடுக வந்து ஏற்கனவே கொஞ்சம் நல்லா மேய மாட்டேங்குது. தடுப்பூசி போட்டதுலேருந்தே வந்து கொஞ்சம் அந்த கழுத்து வீங்கின மாதிரியே இருந்தது. அதனால வந்து நல்லாவே வந்து மேயலை. அதனால சரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு எதுவுமே வந்து கழுவலைங்க. இப்போ 1 by 1 எல்லா கண்ணுக்குட்டியும் வந்து கழுவி தரிசுக்குள்ள விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து சாலை வந்து கூட்டுறதுக்காக போயிட்டாங்க. பட்டியெல்லாம் வந்து கூட்டி விட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக. நான் வந்து கோலம் போடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இப்போ கோலம் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் இது தாங்க. எப்போவுமே இதான் போடுவேன் நான். போட்டுட்டு சரி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? கோலம் போட்டுருக்கோங்க. சரிங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சூரியனே வர்றதில்லையே, அதனால வந்து நாங்கள் மத்தியானத்தில் வந்து கோலம் போட்டுட்ருக்கோம். கோலம் போட்டு கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி குளிச்சுட்டு வந்து சமைக்கணும். அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சமைச்சது எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பொறிச்ச காய்கறி தாங்க. எதுவுமே வந்து கடையில் வாங்கல. வெங்காயம் மட்டும்தான் வந்து கடையில் வாங்கியிருந்தோம். அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து எல்லாமே சமைச்சிட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், கத்திரிக்காய் குழம்பு, ரசம், தயிர் இதெல்லாம் தான். அப்பளக்கட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டோம். அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்காம வேற சமைக்கணுமா, அதனால வந்துட்டு எதுவுமே டேஸ்ட் பார்க்கல. கடைசியில் பார்த்தா கொத்தவரங்காய்க்கு வந்து உப்பு போடவே சுத்தமாக மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இலையில வச்சு சாப்பிடும்போது தான் வந்து உப்பு போட்டோம். அது எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி பொங்கல் வைக்கிற இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த குட்டீஸ் 3 பேர்த்தையும் வந்து கிளப்பி ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழியை எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். போறதுக்கு முன்னாடி வாழையில கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பா இருட்டாயிரும். ஆடு எல்லாமே கொண்டு வந்து அடைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதனால கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ 3 இலை வந்து சாமிக்கு படையல் போறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாழை இலையுமே வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சதுங்க. ஏன்னா எப்பவுமே நாங்கள் வாழை மரம் வச்சு விட்டாலும் அதுவும் அப்படிதான் ஆடு கடிச்சிட்டு போயிடும். பக்கத்து தோட்டத்தில் வந்து போய் பொறிச்சிட்டு வருவோம். இந்த டைம் வந்து நம்மளதுலேயே இருந்தது. வாழை இலையெல்லாம் வீட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ பட்டிக்கு வந்து போயிட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா கல் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. கல் குட்டி இருக்குது. கல்லில் வந்து கோந்துக்குச்சு. மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? கல்லில் கோந்துக்கிட்டியா? பொங்கல் எப்படி வைக்கிறது? பொங்கல் வைக்கிறதுக்காக இப்போ ஒன்றுனா எல்லாமே கொண்டு வந்துட்ருக்கோம். விறகு, தண்ணி எல்லாமே. ஆடு மாடு எல்லாமே வந்து தரிசுக்குள்ளே நிற்கிதுங்க. இனி ஒன்றுனா வந்து போய் எல்லாம் முடிக்கிட்டு வரணும். பாப்பா பாருங்க சோளம் போடுறதுல வந்து டயரில் ஏறி வந்து விளையாண்டுட்டு இருக்கா. இங்கே குட்டீஸை வச்சு சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. அதுவும் இந்த புது ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு சட்டெலாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப அழுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுற? ஏய் ஊச, என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாமியோட அரிசி எடுத்து வாயில் வச்சுட்டு இருக்கிற. ஆட்டுக்குட்டி எல்லாமே வந்து கள்ளக்குடிக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இப்போது சூடம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே 2 பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து பட்டி பொங்கல், இன்னொன்று வந்து குலதெய்வத்துக்கு. நாங்கள் வந்து 2மே வெண்பொங்கல் தான் வைக்கிறோங்க. சக்கரை பொங்கல் வைக்கல. ஏன்னா சக்கரை பொங்கல் வந்து அதிகமாக யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு செய்யலை. சாமி கும்பிடும்போது மேலே மட்டும் சாங்கியத்துக்காக கொஞ்சம் சக்கரை வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். அது இல்லாமல் மகிக்குட்டிக்கு வந்து இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டா சுத்தமாக செய்கிறதில்ல, இருமல் வந்துடும். அதனால வந்து சரி அவன் கேட்பான் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் வைக்கல. ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளிச்சத்துலேயே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறனால ரொம்ப அமைதியாக பொறுமையாக வந்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இனி வந்து ஆடெல்லாம் போய் முடிக்கிட்டு வரணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் 2 எப்படி பொங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆடு முழுக்க போனேன். 2 பொங்கலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பொங்கி வந்திருந்ததுங்க. பால் மாதிரி வந்து பொங்குச்சு. பொங்கல் விழுகிறதுல தான் வந்து குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நிறைய நாள் வந்து பொங்கல் விழாமையும் இருந்திருக்கு. அப்போலாம் வந்து நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து 2 பொங்கலுமே சூப்பராக விழுந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன். 2 பொங்கலுமே அழகு போல் சூப்பராக வந்து விழுந்துருச்சுங்க. அந்த ஹாப்பியோடையே ஆடு முழுக்க போயாச்சு. நான் இப்போல்லாம் வந்து ஆடு முழுக்க போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்களோட நாய்க்குட்டி வந்து கூடவே வந்துடும். பேர் வந்து டைனி. அந்த டைனிங்கிற பேரை வந்து இப்போ எல்லாரும் மாற்றி மணியா மணியான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னமோ தெரிலங்க, நாய்க்குட்டிக்கு பொதுவாகவே மணியா அப்படிங்கிற பேர் தான் வந்து சூட் ஆகுது. நம்ம வந்து வேறு ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வச்சாலும் மணியான்னு தான் வந்து கடைசியில் கூப்பிட்டுட்டு பழகுறாங்க எல்லாருமே. உங்கள் ஊர் சைடு எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது ஆடு முடிக்கிட்டு வந்தாச்சுங்க. இனி ஆட்டை வந்து பருட்டியில் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்பா வந்து மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா ஆடு வந்து குளிப்பாட்டல அப்படிங்கிறனால மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சு விடலான்னு சொல்லிட்டு தெளிச்சு விட்டோம். இப்போது தேங்காய் பழம் சுடம்பத்தி எல்லாமே வந்து பற்ற வச்சு சாம்பிராணி புகை போட்டு சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது நல்லா இருட்டிடுச்சு. ஆடெல்லாம் வந்து முடிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா மாடு வந்து அப்பா போய் பிடிச்சிட்டு வந்தார். மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே தோட்டத்துக்குள்ளே பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கெல்லாமே வந்து தீவத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆட்டுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாம்பிராணி புகை வந்து அப்படியே ஆட்டுக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து வீட்டுக்கிட்ட கட்டியிருந்தோம். அங்கே போயிட்டு அப்பா நேரமே பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அங்கே போய் மாட்டுக்குமே வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். அவ்வளோதாங்க. கிராமத்தில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மெயினாக பொங்கலுக்கு வந்து பூசணிக்காய் செய்வோம். அது வந்து இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.